இன்றைக்கி நம்ம காளான் 65 தான் செய்ய போகிறோம். அதான காளான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த காளான் ஃப்ரைக்கு மசாலாவை பொறுத்த வரைக்கும் கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கணும். இப்போ ரெடிமேட் ஆச்சி 65 மசாலா ஆட் பண்ணிக்குவோம். மொறுன்னு வேணும்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சும்மா புளிப்பு டேஸ்ட்டுக்கு. இதுலேயே உப்பு நமக்கு இருக்கும், பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்காக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா காளானில் ஒட்டும். இல்லைன்னா உதிரி உதிரியாக பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிடும். இல்லைன்னா மாவில் காளானில் மசாலா ஒட்டாது. இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, ஓரளவுக்கு ரொம்ப கொலன்னு இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காளான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு பெசரி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் இந்த இது நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். காளான்லேருந்து தண்ணி வேற வரும், அதனால் இந்த தண்ணியே போதுமானது. கொஞ்சம் நேரம் ஊறினோடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காளானை நம்ம ரெடி பண்ண மசாலாவோட நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ காளான் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அதே இது இன்னொரு சைட் பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காளானை இதில் போட்டுக்கலாம். இப்போது காளான் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த காளான் ரெடி. இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட.